வில்லிவாக்கம் தொகுதியில கார்த்திக் மோகனுக்காக சபரீசன் கேம்பெயின் பண்ணது, அது ஒரு பேசு பொருளா மாறியிருக்கு. இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் வரைக்கும் அத எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்க்கு வரப்போறாரா? கட்சியிலயும் அவருக்கு முக்கியத்துவம் இருக்குமா? இதுவரையும் பின்னாடி இருந்தவர் ஏன் இன்னைக்கு முன்னாடி வந்திருக்காரு? அப்படின்ற பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. உண்மையிலேயே சபரீசன் அப்படி மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்க்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஒவ்வொரு தேர்தல் வரும்போது சபரீசனுடைய பேர் அடிபடும். சபரீசன் சட்டமன்ற உறுப்பினராக போறாரு. சபரீசன் தான் அடுத்த துணை முதலமைச்சர். சபரீசன் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக போறாரு. அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்க போறாங்க அப்படின்ற பேச்சு அப்படின்றது எப்போதுமே இருக்கும். இப்போ கடந்த 5 வருடங்களில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இமேஜை டோட்டலாக மாற்றி காமித்த ஒரு நபர் அப்படின்னா சபரீசன் தான். இப்போ இன்றைக்கி கூட நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஜெயமேனன் மேம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய வெர்ஷனும் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி தான் அந்த கேள்வியும் இருந்தது. அதாவது நீங்கள் நேரடி அரசியலுக்கு வரப்போகிறீங்களா? அதுக்காக தான் நீங்கள் வில்லிவாக்கம் தொகுதியில் கார்த்திக் மோகனை ஆதரித்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அதுக்கு ரெஸ்பாண்டும் பண்ணியிருக்கிறாரு. என்னுடைய விருப்பம் அப்படின்றது நேரடி அரசியல் கிடையாது, வியூகம் அமைப்பது அப்படின்றது என்னுடைய விருப்பமான தேர்வு, அதைத்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் பதில் கொடுத்துருக்காரு. இப்போ சபரீசனை பொறுத்தவரையில் இன்றைக்கி நேரத்தில் 2007, 2011 அந்த காலகட்டங்களிலே முதலமைச்சர் நம்பக்கூடிய ஒரு நபராக சபரீசன் வலம் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சபரீசனுடைய நிறைய இன்புட்ஸ் அவர் எடுத்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. இவர் அமெரிக்காவில் போய் படித்தார் இல்லையா? ஸோ அவருக்கு தெரிந்த விஷயங்கள், அதே மாதிரி இந்த மாதிரி மேலை நாடுகளில் என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாம் சபரீசன் மூலமாக ஸ்டாலின் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2011லேருந்து 2016 இந்த காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா திமுகவுடைய வளர்ச்சிக்கு, குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக இருந்தவர் சபரீசன் சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு 2016 காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய குடும்ப சண்டையே திமுகவுக்குள்ளே இருந்தது. முக ஸ்டாலினா அல்லது முக அழகிரியா அப்படின்ற ஒரு போட்டியே இருந்தது. அந்த காலகட்டங்களில் ஸ்டாலின் அவர்களுடைய இமேஜை அதிகப்படுத்தி காண்பித்தது. அதே மாதிரி முடியட்டும் விடியட்டும் அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு நாமே அந்த கேம்பெயினில் ரொம்ப பரிச்சயமாக ஸ்டாலின் அவர்களை மக்களோட கனெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பணி அப்படின்றது பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், சுனில் அவர் பிரபலமான ஒரு வியூக வகுப்பாளர். அவர் பிரசாந்த் கிஷோரோடலாம் அவருடைய ஐபேக் டீமில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் அந்த கேம்பெயினுக்கு உள்ளே கொண்டு ஸோ இந்த நிறுவனத்தின் மூலமாக ஒன் மேன் ஜென்ரேஷன் அப்படின்ற இந்த OMG இந்த நிறுவனத்தின் மூலமாக அந்த கேம்பெயின்லாம் அவங்க பண்ணாங்க. அது பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய இமேஜ் அப்படின்றது அழகிரியை விட கொஞ்சம் சற்று குறைவு தான். என்னதான் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பிரபலத்தன்மை இருந்தாலும் அது அவுட்ரீச்சாக பார்த்திங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் அவருக்கான செல்வாக்கு அப்படின்றது முக அழகிரியை விட கொஞ்சம் குறைந்த அளவு தான் இருந்தது. சபரீசனுடைய வருகை, அவருடைய வியூகம், அவர் எடுத்த அந்த முயற்சி ஸ்டாலின் அவர்கள் ஒரு லீடர் அப்படின்ற ஒரு மெட்டீரியலாக மாற்றினது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2016 அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ரிசல்ட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சியெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் மீது இருந்தாலும் கூட அந்த எலெக்ஷன்லாம் அவங்க கம்ஃபர்டபுளாக 134 வாங்கிட்டாங்க. பட் அதே நேரத்தில் திமுகவும் சற்றும் சளைக்காமல் 89 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. கூட்டணியாக பார்த்திங்கன்னா 98 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. ஒரு டஃப் காம்படிஷன் அப்படின்றது கொடுக்க முடிந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியாகவும் வர முடிந்தது. அந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகியிருப்பார் அப்படின்றது தான் கலை யதார்த்தம். ஸோ அந்த மக்கள் நல கூட்டணி தான் திமுக பெற வேண்டிய வெற்றியை பாதித்தது அப்படின்றத நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த காலகட்டங்களில் ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக நம்பியவரும் இன்றைக்கும் முழுமையாக நம்பக்கூடிய ஒரு முறமாக சபரீசன் அவர்கள் மாறியிருக்கிறார். நிச்சயமாக அவர் ஒரு அதிகார மையம் தான், அதை யாரும் மறுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் எந்த கேண்டிடேட்டை நம்ம எங்கே போட்டியிட செய்யணும், அந்த கேண்டிடேட்டுக்கான வெயிட்டேஜ் என்ன, அந்த கேண்டிடேட்டால் அங்கே வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமாக சர்வே எடுத்து அதை சயின்டிஃபிக்காக அனாலிசிஸ் பண்ணி யார் சரியான ஃபிட்டிங்கான ஒரு வேட்பாளராக இருப்பார் அப்படின்றத தேர்வு செய்கிறது தான் சபரீசனுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி முதலமைச்சருடைய இமேஜை கட்டமைக்கிறது. ஸோ இதுதான் அவங்களுடைய பிரதான பணி. நேரடி அரசியலில் அவர் வர்றது மாதிரியான ஐடியா இப்போதைக்கு இல்லை அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். இப்போ எதிர்க்கட்சிகள் அதை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம்மாக இருக்கார், கனிமொழியும் ஒரு பவர் சென்டராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சபரீசனும் களத்துக்கு வராரு. பாருங்கள், இதுதான் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் குடும்பம் தான் இங்கே திமுகவில் ஒரு பவர்ஃபுல்லான ஆட்களாக இருக்காங்க.
இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இவங்க எல்லாருடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்குன்ற விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் வைக்க தொடங்கியிருக்காங்களே, இது வந்து அந்த கட்சிக்கு பின்னடைவாக மாறாதா? நிச்சயமாக பின்னடைவாக மாறாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது எப்போதுமே திமுக சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அது வந்து ஒரு குடும்ப கட்சி, ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் அப்படின்றது திமுகவில் இருக்குது அப்படின்றது இன்றைக்கி நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தான். இப்போ இந்த கார்த்திக் மோகனுடைய இந்த அரசியல் ஆலோசனை கூட்டத்தில் இப்போ போய் கலந்துக்கிட்டதுக்கான முக்கியமான காரணம், ஏன்னா அந்த தொகுதியுடைய நிலவரம் அப்படின்றது இவருக்கு தெரியும். ஸோ கார்த்திக் மோகனை பொறுத்தவரையில் ஒரு யங்ஸ்டர், எங்களுடைய அன்பை பெற்றவர், நிச்சயமாக வெற்றி பெறுவார், என்னுடைய கவனமும் இதில் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றது தான் அவருடைய மெசேஜிங்காக இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2016க்கு முன்னாடி திமுகவில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுறாங்க, நிறைய அடிதடியில் அவங்க ஈடுபடுறாங்க, நிறைய குற்ற வழக்குகளில் சிக்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் அப்படின்றது திமுகவுக்கு இருந்தது. முழுக்க முழுக்க அந்த தோற்றத்தை இன்றைக்கி மாற்றி காமிச்சவர் சபரீசன் தான். சென்ட்ரல் லீடர்ஷிப் தான் வந்து இங்கே டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றத வந்து அவர் இந்த கட்சிக்குள்ளே கொண்டு வந்தார். திமுகவுடைய நேச்சரே அது கிடையாது. அங்கங்கே மாவட்ட செயலாளர்கள் முடிவு எடுத்து அவங்க வந்து இண்டிவிஜுவலாக அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருந்தாங்க முன்னாடி. இப்போ வந்து தலைமை தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழலை இன்றைக்கி மாற்றி அமைச்சிருக்காரு. ஸோ அது வந்து அந்த கட்சிக்கு ஹெல்ப் பண்ணுது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவை பற்றி நிறைய விமர்சனங்கள் சோஷியல் மீடியாலையும் சரி, அதே மாதிரி பொது வெளியிலையும் விமர்சிக்கப்படும், மக்கள் மத்தியிலையும் அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் அப்படின்றது இருந்தது. இன்றைக்கி அவர் வந்து மாற்றி காமிச்சிருக்கார் இல்லையா? ஸோ அந்த வகையில் அதை ஒரு பாசிட்டிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் பார்த்திங்கன்னா, பெண்களுடைய வாக்குகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பெண்களுக்காக இந்த கவர்மெண்ட்டில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து உருவாக்குனதில் இவருடைய பங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ப்ரௌடாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் வந்து திராவிடியன் ஸ்டாக் அப்படின்றது சொல்கிறாங்க இல்லையா? இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்ற ஒரு நேமை காயின் பண்ணதும் சபரீசன் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது திமுகவை ஷேப்பப் பண்ணுறதுல, அதாவது ஒரு பர்செப்ஷனாக வந்து அவுட் சைடு வேர்ல்டு வந்து திமுகவை எப்படி பார்க்கணும் அப்படின்றதுல வந்து இவருடைய இன்புட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இருந்த அந்த ஓஎம்ஜி நிறுவனம், ஒன் மேன் ஜென்ரேஷன், அந்த நிறுவனத்தை 2022 பெண்ணுன்னு அவங்க மாற்றுறாங்க. ஸோ அதற்கு பிறகு முக்கியமாக பார்த்திங்கன்னா அரசினுடைய திட்டங்களில் என்னென்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாம் மக்கள் மத்தியில் இருக்குது, இந்த திட்டத்தை வந்து இதை இப்படி கொடுத்துருக்கலாமா அப்படின்றது, அரசினுடைய திட்டங்கள் தொடர்பாக ஃபீட்பேக் எடுப்பது, அதே மாதிரி கட்சி ரீதியாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மாற்றி அமைக்க வேண்டியது இருக்குது, யார் வந்து உண்மையாக ஒர்க் பண்ணுறா கட்சிக்கு, யார் வந்து சும்மா வந்து சோஷியல் மீடியாவில் மட்டும் வந்து அவங்களுடைய களப்பணியை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியான எல்லா இன்புட்ஸையும் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ எடுத்து தலைமைக்கு கொடுப்பது அப்படின்றது தான் அவர்களுடைய ஒட்டுமொத்த வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சிக்குள்ளே இப்போ உதயநிதி ஸ்டாலினை அடுத்த முகமாக முன்னிறுத்தணுன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க எல்லாருமே செயல்படுறது நல்லாவே தெரியுது. இப்போ சபரீசனை வந்து ஏற்கனவே நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், இன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே ஒரு பதவி கிடைக்குது இல்லை ஏதோ ஒன்றுனா இமீடியட்டாக போய் அவரை பார்த்து நன்றி சொல்லிட்டு வருவாங்க. அப்படி வந்து ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பவர் சென்டராக தான் அங்கே இருக்கார். இப்போ அவர் முன்னாடியும் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறது, திமுகவை எதிர்காலத்தில் யார் வழிநடத்துவது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது ஒரு குழப்பத்தை தொண்டர்கள் மனசில் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய குடும்பம் இருக்குல்ல, இப்போ உதயநிதி ஸ்டாலின், அதே மாதிரி செந்தாமரை, ஸோ இவர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சபரீசனை பொறுத்தவரையில் உதயநிதிக்காக தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு. உதயநிதி வந்து வெற்றி பெறணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ கார்த்திக் மோகனுக்காக வந்ததுக்கு காரணம் என்னென்னா, கார்த்திக் மோகன் வந்து ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டாக வந்து சபரீசனோட நீண்ட நாள் ட்ராவல் பண்ணுறாங்க. அவருடைய சைக்கிள் பயணமாக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டு பயணமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்காங்க. முதல் முறையாக ஒரு ஃப்ரெண்டு தேர்தல் அரசியலில் இறங்குறாரு, அவருக்கு நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்ததாக சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அவர் வந்து எங்கேயும் பேட்டி கொடுக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரையில் அவருக்கான ஒரு சப்போர்ட் வந்து மோரலாக கொடுக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ண ஓட்டமாக இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனாவும் இவங்களோட நீண்ட காலம் ட்ராவல் பண்ண ஒரு ஆள் தான். ஸோ இப்போ ஆதவ் அர்ஜுனாவை எதிர்த்து கார்த்திக் மோகன் நிற்கிறாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ்டேஜாகவும் சபரீசன் அவர் நினைக்கிறார். இப்போ நீங்கள் வந்து கார்த்திக் மோகன் இந்த இடத்துல வெற்றி பெற்றே ஆகணும், ஏன்னா உங்களுக்கு ஆதவ் அர்ஜுனா ஓவர் த போர்டு போய் கடுமையாக விமர்சனம் அப்படின்றது செஞ்சிட்ருக்கார் இல்லையா? ஸோ அது வந்து இவருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். இதை ஒரு பர்சனல் சேலஞ்சாக எடுத்துகிட்டு நான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்று காமிக்கிறேன் அப்படின்றத வந்து உணர்த்தக்கூடிய வகையில் தான் ஒரு சிம்பாலிக்காக அந்த மீட்டிங்கில் அவர் அட்டன் பண்ணதாக சொல்கிறாங்க. நீங்கள் அவர் அட்டன் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா
ரொம்ப வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக கார்த்திக் மோகன் வந்து தொடர்ச்சியாக அவருடைய பிரச்சாரங்களை செஞ்சிட்ருக்காரு அப்படின்றத நீங்கள் கவனிக்க முடியும். அவருடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லேயே அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்போர் சங்கத்தை வந்து மீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டான சங்கம்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காலனிகளில் இருக்கக்கூடியவர்களையும் மீட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணி அவங்களோட வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு டின்னர் மாதிரி பண்ணிவிட்டு அங்கே என்னெல்லாம் நாங்கள் செய்வோம், ஆட்சிக்கு வந்தால் நான் என்ன செய்வேன் பர்சனலாக அப்படின்றத வந்து ஒரு வேட்பாளர் அறிமுகமாகவே அவர் பண்ணிக்கிறாரு. அதற்கு பிறகு தான் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு தெருவாக போய் வந்து பிரச்சாரங்களை செய்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்களுடைய மூவ் அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த ஜெயின் கம்யூனிட்டியெல்லாம் போய் அவர் வந்து சந்திச்சிருந்தார். ஏன்னா இப்போ அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்களை வந்து சந்தித்து எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் அப்படின்னு கேட்பது அப்படின்றது ஒரு விதமான ஒரு கனெக்ஷனை வந்து ஏற்படுத்தல, ஒரு பர்சனல் ரேப்போ ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து மொத்த அமைச்சர்களும் அங்கே வந்து கேம்பெயின் பண்ணுவாங்க அப்படின்றத கவனிக்க முடியுது. அது இல்லாமல் இது வந்து ஒரு பர்சனல் சேலஞ்சு. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா கடுமையாக திமுகவை விமர்சனம் செய்கிறார், ரொம்ப ஒருமையில் விமர்சனம் செய்கிறார் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நிச்சயமாக இருக்கும். நம்ம கூடவே பயணித்த ஒருத்தர் வந்து இவ்வளோ கடுமையாக விமர்சனம் செய்கிறாரு, ஸோ அப்போ அவருக்கு வந்து நல்ல ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கூட சபரீசன் அவர்கள் வந்து போயிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெகுலராக அவர் வந்து ஆன் கேமரா வந்து அவர் பிரச்சாரம் பண்ணுவாரா பேசுவாரா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இப்போ அவர் ஒரு வியூக வகுப்பு நிறுவனம் வச்சுருக்காரு பெண்ணுன்னு சொல்லி. அவங்களுடைய ரோல் வந்து இந்த எலெக்ஷன் ஒர்க்லையாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி 2019, 2021, 2024 அடுத்தடுத்த தேர்தல்களில் அவங்களுடைய ரோல் என்னவாக இருந்துச்சு? 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணம் சபரீசனும் கூட. இப்போ நிறைய பேர் அதில் வந்து கிளைம் எடுத்துக்கிட்டாலும் சபரீசனுடைய ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். அவங்க வந்து பிரசாந்த் கிஷோரை இங்கே உள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அதுக்கான வியூகம் அமைத்ததாக இருக்கட்டும், அதில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக கூட செயல்படுத்தாத ஒன்று வந்து அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க தொடர்ச்சியாக. அப்போ வந்து எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்டையும் போய் பேசினாங்க. அது இல்லாமல் வந்து பிரச்சாரங்களை வந்து ரொம்ப கடுமையாக மேற்கொண்டாங்க. எதிர்கட்சியாக எப்படி ஒரு கட்சி இருக்கணும் அப்படின்றதுக்கு அந்த 2020லேருந்து 2021 அந்த காலகட்டம் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறது, போராட்டங்கள் பண்ணுறது, அதை ஆர்கனைஸ்டாக பண்ணுறது, நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நிறையா சங்கங்களோடு சேர்ந்து பண்ணுறது அப்படின்னு தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2021 கொரோனா காலகட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திமுக ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. அப்போ வந்து யார் ஆளுங்கட்சியாக இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழக்கூடிய வகையில் ஒரு பக்கம் அதிமுகவும் அவர்களுடைய நலத்திட்டங்களை பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் பேரலாக பார்த்திங்கன்னா ஒரு பேரலல் கவர்மெண்ட் மாதிரி திமுக நலத்திட்டங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அங்கே வந்து உடனடியாக அரிசி பருப்பு கொடுப்பது, அவங்களுக்கான அந்த தேவையான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பது அப்படின்னு தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவருடைய ரோல் அப்படின்றது கடுமையான பிரச்சாரங்களை வந்து கட்டமைப்பது, அதே மாதிரி ஆளக்கூடிய கட்சிக்கு வந்து நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் கடும் விமர்சனங்களை வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பிரச்சாரம் இருந்தது. 2021 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் மீது கடுமையான விமர்சனம் இருந்தது. எப்படின்னா அவர் வந்து ஒழுங்காக படிக்க மாட்டார், வாசிக்க மாட்டார், அவரை பற்றியான அவர் தனிமனித விமர்சனங்கள் கூட அதிகமாக இருந்த காலகட்டம். அதை வந்து 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதலமைச்சர் நம்ம எப்படி பார்த்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கார் அப்படின்னு வியப்படையக்கூடிய வகையில் அவருடைய அந்த டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது மாறி இருக்குல்ல. ஒரு திராவிட மாடல் அரசு, திராவிட நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய இமேஜ் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் கூட நிறையா சர்வேஸில் வந்து முதலமைச்சர் மீதான அந்த அதிருப்தி அப்படின்றது குறைவாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய அந்த இமேஜை வந்து ரொம்ப பாசிட்டிவாக கட்டமைச்சதில் சபரீசன் அவர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் இவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு. குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்துனதில் இருக்கட்டும், அதே மாதிரி இந்த கூட்டணியை தக்க வச்சுக்கிறதுலையும் இவருடைய பங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு காட்சிகள் மாற ஆரம்பிக்கும். ஆனால் தொடர்ச்சியாக இந்த கூட்டணியை கட்டமைச்சு இந்த கூட்டணியோட ட்ராவல் பண்ண வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சபரீசனுடைய ரோல் இருக்குது. எல்லா வகையிலையும் அரசியல் கட்சியை அனுசரித்து போக வைப்பதில் இவருடைய இன்புட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிலையும் இவருடைய பங்கு இருக்குது அப்படின்றாங்க. இன்றைக்கி 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அலைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சச்சரவுகள்லாம் வந்தது. நவம்பர் 18ஆம் தேதி ராகுல் காந்தியை சந்தித்து இந்த கூட்டணியில் காங்கிரஸ் தொடரணும், காங்கிரஸ் கட்சியில் நிறைய இந்த மாதிரியான ஒப்பீனியன் வந்து தமிழ்நாட்டில் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு, பட் நீங்கள் வந்து மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணியோட தொடரணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை வைத்து அந்த டாக்கை வந்து இனிஷியேட் பண்ணதும் சபரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து 23, 26 கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணமும் சபரீசன் சொல்லலாம்.
சபரீசன் கேம்பெயினுக்கு வந்ததும் அதன் பிறகு அது ஒரு விவாத பொருளாக மாறி இருப்பது குறித்தும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.